வெல்கம் பேக் பாய்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மோட்டோ ஜிபி பத்தி பேச போறோம். ஸோ அசன் ஜிபி இப்போ தான் முடிஞ்சிருக்கு, நெதர்லாண்ட்ஸ் ஜிபி. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒன் ஆஃப் த ஃபயர் ஆஃப் த ரேஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த மாசத்துல என்ன சொல்றது, ஒரு அட்டகாசமான மாசம் தான் சொல்லலாம். F1 மூவி, ஆஸ்திரியன் ஜிபி அங்க பெரிய பெரியன்னு பிரிச்சிருக்காங்க. அதை பத்தின ரிவ்யூ நம்ம முன்னாடியே பேசிட்டோம், அப்லோட் பண்ணிருக்கோம், பாருங்க, செக் பண்ணுங்க. ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா மோட்டோ ஜிபில இந்த ரேஸ் ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னாக்கா மார்க்கஸ் பிரதர்ஸ் ஸ்பிரிண்ட்ல 1-2 கன்சிக்யூட்டிவா வச்சுட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் குயிக்கா சரசரன்னு முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். ரொம்ப ரொம்ப குயிக்கா அந்த ரிவ்யூ முடிக்கணும்னு நினைக்கிறேன். செம்ம ஹாப்பியான மேட்டர் என்னன்னாக்கா, போல்ல நம்ம யமாஹா ஃபேபியோ கோட்ரோட வச்சிருந்தாப்புல. இந்த வாரம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். சரி, எனக்கு கன்ஃபார்மா தெரியும் P1 அடிக்கிறதெல்லாம் கஷ்டம் அப்படின்ட்டு. P3 இருக்கும், ஸ்பிரிண்ட்லயும் இருக்கும், அட் த சேம் டைம் மெயின் ரேஸ்லயும் இருக்கும்னு நினைச்சேன். ஸ்பிரிண்ட்ல ஃபேபியோ கோட்ரோட பயங்கரமான சொதப்பல். மெயின் ரேஸ்ல மார்க் மார்க்கஸ், பெக்கோ பகானியா, அலெக்ஸ் மார்க்கஸ் 3 பேரும் செம்ம ஹெட் ஸ்டார்ட்னு சொல்லலாம் லேப் ஒன்லயே. ஸோ அப்பவே 4th தள்ளப்பட்டார் நம்ம கோட்ரோடோ. சரி என்னடா இது எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம டுக்காட்டி மெயினா வச்சுப்போம். ஒன்னா டக்குன்னு போயிடும். மார்க் மார்க்கஸ், பெக்கோ பகானியா என்னால அசன் ஜிபில எனக்கு அந்த பேஸ் வண்டி தரல அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ என்ன ரீசன் எனக்கும் பெருசா தெரியல. ஏன்னா பைக் மார்க் மார்க்கஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்களா, என்ன நடக்குதுன்னு போல. மார்க் மார்க்கஸ் பிரின்னு பிரிக்கிறாப்புல அந்த வண்டியை. ஸோ ஜெயிச்சிடாப்புல, P1 அடிச்சிருக்காப்புல மெயின் ரேஸ்ல, ஸ்பிரிண்ட் ரேஸ்லயும் P1. சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ல எங்கேயோ போயிட்டோம். அலெக்ஸ் மார்க்கஸ் இந்த பெட்ரோ பஸ்டா கூட ஒரு இன்சிடென்ட் ஆனதுனால, கிராஷ் ஆனதுனால அவருக்கு பிங்கி ஃபிங்கரோ தம்லையோ இன்ஜுரி பிளஸ் ஃபிராக்சர்டு ஹேண்ட் வர ரிகவர் ஆக கண்டிப்பா லேட் ஆகும். மார்க் மார்க்கஸ்க்கும் அலெக்ஸ் மார்க்கஸ்க்கும் பாத்தீங்கன்னா 68 பாயிண்ட் டிஃபரன்ஸ் வந்துருச்சு. இதனால வருத்தப்பட்டது மெயினா யாருனாக்கா மார்க் மார்க்கஸ். எனக்கு இந்த வாட்டி போட்டியா இருந்தது அலெக்ஸ் மார்க்கஸ், இந்த மாதிரி ஆயிடுச்சு, வெளியே பவுன்ஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஸோ இதுல பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மார்க்கோ பெசச்சி, அவர் ஸ்பெல்லிங் கரெக்டா, அவர் லாப்ரிலா ரேசிங் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல. செகண்ட் P2 சம்பந்தமே இல்லாம செம்மையான டைமிங், ஒரு 0.56 சம்திங் செகண்ட்ஸ்ல டிஃபரன்ஸ்ல முடிச்சிருக்காப்புல. பகானியா 3rd முடிச்சிருக்காப்புல. ஸோ வேற லெவலான ஒரு ரேசிங் அவருக்கு, எஸ்பெஷலி ஆப்ரிலா ரேசிங்க்கு வேற லெவல் ஆஃப் ஒரு வீக்கெண்ட் கூட நம்ம சொல்லலாம். ஓகே, KTM ஒரு சூப்பர்பான வீக்கெண்டு. பெட்ரோ அகோஸ்டா, மேவரிக் வினியாலஸ் P4 P5 முடிச்சிருக்காங்க. என்னதான் அப்படி இப்படின்னு கசமுசான ஆக்சிடென்ட் இன்சிடென்ட் நடந்தாலுமே ஓவராலா பெட்டர் வீக்கெண்ட் KTMக்கு சூப்பரான ஒரு வீக்கெண்ட் கூட சொல்லலாம். ஒன்ஸ் அகைன் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இப்பயும் சொல்ல போறேன். என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஃபேபியோ கோட்ரோட போல ஒரு நெயில் பண்ண மாதிரி ஓட்டினான். வேற லெவல் பொசஸ் பண்ண ஒரு டிரைவர் மாதிரி ஓட்டினாப்ல. பட் ஸ்பிரிண்ட்ல கிராஷ், மெயின் ரேஸ்ல கம்ப்ளீட்டா ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். அசால்ட்டா ரிவ்யூ பண்ணும்போது டிசப்பாயின்மெண்ட் சொல்லிட்டு போயிடலாம். அவங்க தான் அங்க என்ன ஃபேஸ் பண்றாங்க, என்ன பிரச்சனைங்கிறது அவங்க தான் சொல்லணும். அவங்க தான் ஏதாவது, நானும் நியூஸ்லாம் நிறைய படிக்கிறேன், ஒன்னும் ப்ராப்பரா யமஹா கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு என்னால ஒரு கன்க்ளூஷனே எடுக்க முடியல. ஒவ்வொரு வாரம் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு வாரம் சூப்பரான நியூஸ், இது டெவலப் பண்ணிருக்காங்க, வண்டி சூப்பரா இருக்குன்னு என்னன்னு புரியல. கமெண்ட்ல நீங்க தெரிஞ்சா ஷேர் பண்ணுங்க. இப்போதைக்கு சாம்பியன்ஷிப்போட பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்மால மார்க் மார்க்கஸ் இருக்காப்ல, 60 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல அலெக்ஸ் மார்க்கஸ் இருக்காப்ல. தேர்டு நம்ம பிரான்சிஸ்கோ பெக்கோ பகானியா இருக்காப்ல. கன்ஸ்ட்ரக்டர்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கும் செகண்ட் பிளேஸ்க்குமே ஒரு 150 பாயிண்ட் டிஃபரன்ஸ். டுக்காட்டி செகண்ட் ஆப்ரிலால இருக்காங்க. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்லணும்னு நினைக்கல. ஓவராலா டேக் அவுஸ் பேரலாம். மோட்டோ ஜிபில டேக் அவேஸ்னா மார்க் மார்க்கஸ் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. இதுக்கு ஒரு எண்ட் இல்லையா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல. செகண்ட் பாயிண்ட், ஆப்ரிலாவோட இவரு பெசச்சி இந்த ரைடர் பாத்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு ரேஸ் கண்டிஷன் ரொம்ப மிக்சடா இருக்கு, ரொம்ப குழப்பமா மிக்சடா இருக்கு, ரெயின் கீனி இந்த மாதிரிலாம் இருந்தாக்கா ஈச் டைம் அவர் யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. கமெண்ட்ல நீங்க அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. லாஸ்ட் பாயிண்ட் கூட வச்சுக்கலாம். ஆல்ரெடி தேர்ட் பாயிண்ட் நம்ம ப்ரீவியஸ் டிஸ்கஸ் பண்ண என்ன அப்படின்னாக்கா, மார்க் மார்க்கஸ்க்கும் பெக்கோ பகானியாவுக்கும் ஒரு கோல்டு வார் உள்ள நடக்குதா இல்லையாங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஒன்ஸ் அகைன் சொல்லுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அலெக்ஸ் மார்க்கஸ் சர்ஜரிக்கு அப்புறமேட்டு திரும்ப இந்த மாதிரி ஒரு சூப்பர்பான ஸ்டிண்ட்டை கொடுப்பாரா, சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்ணுவாரா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த ரிவ்யூல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.